இன்றைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? இங்கே அந்தமானில் மீன்லாம் செம்ம சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நிறைய பேர் நான் வீடியோவில் காட்டுறதை வச்சே மீனோட பேரை சொல்லிடுறீங்க. எப்படி தோல் வச்சா இல்லை துண்டை பார்த்து சொல்கிறீங்களான்னு தெரியல. எனக்கெல்லாம் சில மீன் தான் தெரியும். அதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன். வாங்கிட்டு வந்த மீனை பங்கு பிரித்து வச்சுருக்கேன். ஆனத்துக்கு, கிரேவிக்கு, பொரிக்கேன்னு. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பூண்டு தோலோடு இடித்து சேர்த்து நல்லா பெரட்டிட்டு இந்த மசாலா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன். நைட்டு கொஞ்சம் சூடாக பொரிச்சுக்கலான்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே கிரேவிக்கு கொஞ்சம் மல்லித்தூள், ஜீரக பொடி இதெல்லாம் சேர்த்து மசாலா பெரட்டணும். அது ஒரு பக்கம் பெரட்டி வச்சுட்டு அதிலே கொஞ்சம் மசாலா இருந்துச்சா ஆனத்துக்குள்ள மீனையே பெரட்டிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் பசங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் மீன் ஆனத்துக்கு தேங்காய் பால் சோறு ரொம்ப பிடிக்கும். அதையுமே ஒரு பக்கம் தாளிச்சிட்டேன். என்னோட கிச்சன் கம்பெனி இவர் தான். என்ன விளையாட்டு ஜாமான் இருந்தாலும் கிச்சன் ஜாமான் போட்டால் தான் அமைதியாக உட்காந்துருப்பான். கொஞ்சம் நேரம் தான் அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் தூக்க சொல்லுவானா, அதுக்குள்ளே கடகடன்னு வேலையை பார்ப்பேன். மீனானத்துக்கு புளி சுருக்குன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கூட்டி தாளிக்கிற மெத்தட் தான் செஞ்சுருந்தேன். அதுதான் ஈஸியாக இருக்கும். புளி கரைச்சி சேர்த்துக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு, தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கடாயில் நல்லெண்ணெய், கருவேப்பிலை, தாளிப்பு வடகம். இந்த வடகம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த மாதிரி மீனானத்துக்கு ஜீரகம், வெந்தயம் அப்படின்னு தனித்தனியாக சேர்க்க தேவையில்லை. எண்ணெயில் கறிவிடகம் சேர்த்ததுமே நல்ல வாசமாக மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள். 2 நிமிஷம் கழித்து கூட்டி வச்சுருந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கொதிக்க வைக்கணும். அதை ஒரு பக்கம் கொதிக்க விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி மீன் கிரேவி செய்வேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மீனை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் போடுறது. எண்ணெயில் போட்டதுமே மீன் மேஜிக் மாதிரி சுருண்டு வளையுது. இது எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டு தான் சமைச்சேன். ஆனால் 25 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மீனை சேர்த்துட்டு ஒரு கொதி தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். இறால், மீன்லாம் வேகவே 5 நிமிஷம் தான் ஆகும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய காய்கறி போட்டு மீனோட சேர்த்து மணிக்கணக்கில் கொதிக்க விட்டால் அது எப்படி டேஸ்ட் கொடுக்கும்னு தெரியல. தேங்காய் பால் சோறும் நல்லா பொல பொலன்னு வந்துருந்துச்சு. மீன் கிரேவியும் இந்த பக்கம் ரெடி. கடைசியாக சூடாக மீன் மட்டும் பொரிச்சுக்கிட்டேன். கடைசியாக டைம் இருந்தால் ஏதாச்சும் காய்கறி பொரியல் பண்ணலாம்னு இருந்தேன். ஆனால் இவர் டல்லாக அமைதி ஆகிட்டார். தனியாக இருக்கார் இல்லையா? ஸோ கிட்ட உட்காந்து பேசி விளையாண்டுட்டு இருப்பேன். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டா அவ்வளோதான். சத்தம் கேட்டால் ஓடிடுவான். இதுக்கப்புறம் இவர் நம்மளை கண்டுக்கவே மாட்டார். மீன் எப்படி இருக்குமோன்னு பயந்தேன். ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க வந்தோன்னே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?